வெல்கம் டு அவர் சேனல் மதி பிரைடல் அறிவர். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயுமே சின்ன பசங்க இருப்பாங்க, அதுக்கான ஒரு வீடியோ தான். இப்போ என் பையனுக்கு வந்து 3 வயசு ஆகுது. அவனுக்கு வந்து நான் வீட்டில் இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிக்கர் எல்லாமே நம்ம கடையில் வந்து கிடைக்கும். எப்படி எந்த கடையில் அப்படின்னா நம்ம புக்ஸ் கடையிலே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே அவங்க கொடுப்பாங்க. இதோட ஒவ்வொரு ரேட்டு வந்து 5 ரூபா தான். ரொம்ப காஸ்ட்லி அந்த மாதிரிலாம் இல்லை, வெறும் 5 ரூபா தான். இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இது வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து A4 ஷீட்டு. A4 ஷீட்டு வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். A4 ஷீட்டில் இந்த மாதிரி நான் லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும், பார்ட்ரு மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து லைன் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒன்று மேலே ஒன்று கீழே ஒட்டினா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் ஈவனாக வரணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி உங்களுக்கு கட்டம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட்டம் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். எப்படின்னா இது மேட்ச் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸு அப்புறம் என்னன்னாலுமே நம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு ஏதாட்டும் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுனாலுமே நம்ம இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு நிறையாவே இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. நம்ம எல்லாத்தோட இதுவுமே நமக்கு ஸ்டிக்கர் வந்து அவைலபிளாக கிடைக்கும். இது வந்து அனிமல்ஸ், இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது கார்டு. ஓகேவா, இது டெய்லரிங் வரைகிற கார்டு. அதில் வந்து ஸ்டிக் வச்சுருக்கேன். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இதை கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஈவனாக சூப்பராக வரும்ட்டு இதை நீங்கள் இப்போ வரிசையை இப்படி அடுக்கி வச்சுட்டு நீங்கள் மங்கி எடு அப்படின்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. நம்ம தடவை சொல்லி காமிச்சிட்டு இப்படி அரை பண்ணி வச்சுட்டு என்கிட்ட மங்கி எடு அப்படின்னா மங்கி எடுப்பாங்க, ஜிராஃபி எடுன்னா ஜிராஃபி எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். சொல்லிக் கொடுக்குறதுக்கு வீட்லேயே சிம்பிளாக நம்ம எதை வச்சு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப காசு செலவு பண்ணி சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளால் நம்ம பண்ணுறதை பார்த்தாலே அவங்களுக்கும் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி அசைன்மெண்ட் அந்த மாதிரி ஏதாட்டும் இந்த மாதிரி ஒர்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம கையால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பென்சிலை வச்சு பண்ண மறுபடியும் ரஃப் இது எப்படி அப்படின்னா இது வந்து நான் ஆல்ரெடி ஆரி ஒர்க் பண்ணுறதுனால அதில் உள்ள கவர் தான். இது நான் கொரியர் பண்ணுறதுக்காக வாங்கி வச்ச கவர் தான், பேக்கிங் பண்ணுறதுக்கு. அது உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து மார்க்கரு இல்லை அப்படின்னா ஸ்கெட்ச் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அதை நீட்டாக ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து அழிக்கிறதுக்கு வந்து நம்ம பென்சிலில் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து தடம் தெரியும் உங்களுக்கு. நம்ம இந்த மாதிரி கவரில் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாது. மறுபடியும் நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு நம்ம ரப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஃபுல்லாகவே போயிடும். அதுக்கப்புறம் கவர் மாற்றணுன்னா கூட நம்ம கவர் மாற்றிக்கலாம். உங்களுக்கு லைஃப் லாங் கொஞ்சம் நாள் அதிகமாக இருக்கும். ஏன்னா பசங்கக்கிட்ட வந்து நம்ம என்ன கொடுத்தாலுமே அதை பிச்சு பிடிங்கி போட்டுருவாங்க. அதனால கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சேஃப்டியாக ஒன்று வச்சு இது பண்ணியிருக்கிறேன். இந்த கவரில் வந்து நம்ம அப்படியே கொடுக்க போகிறதில்ல. A4 ஷீட்டில் நம்ம ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சார்ட் பேப்பர் இருக்கும். சார்ட் பேப்பரில் ஒட்டிட்டுனா சார்ட் பேப்பரில் அப்படின்னா நம்ம 2 சைடுமே நம்ம ஒட்டும் போது அவங்களுக்கு வந்து பேப்பரை வந்து அந்த கண்ணாடி கவருக்குள்ளே வச்சு திருப்பினதுக்கப்புறம் 2 பக்கமே அவங்க வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா, அதனால் அந்த மாதிரி தான் பண்ணணும். நான் வந்து சார்ட் பேப்பர் இன்னும் ஒட்டலை. ஓகேவா, சார்ட் பேப்பர் ஒட்டினோன்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பழகுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.